ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலே நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆண்டுடைய வார்த்தை வளர்ந்து பெருகுவதற்கான தருணம், சூழல் என்று நாம் இந்த நாளிலே தியானம் செய்ய இருக்கிறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் பல விஷயங்கள், வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சு கடைசியா அந்த வசனம் அப்படி முடிகிறது. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் நாம் பெற வேண்டிய அல்லது நிகழ வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் வேத வார்த்தை வளர்ந்து பெருகுவதுதான். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பொருளாதார ரீதியாக வளர்ந்து பெருகுகிறார்கள். இன்னும் பல நிலைகளில் பதவிகள், அதை போல கட்டடங்கள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், கல்வி, இப்படி பல நிலைகளில் மக்கள் வளர்ந்து பெருகுகிறார்கள். அது தவறில்லை. ஆனால் கர்த்தருடைய மக்களுடைய நோக்கம் அதுவல்ல. வேத வார்த்தை, தேவ வசனம் வளர்ந்து பெருக வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எழுதப்பட்ட காலத்தில் புதிய ஏற்பாடு இல்லை. அப்போ பழைய ஏற்பாடு மட்டும்தான் முதல் நூற்றாண்டிலே ஆதி அப்போஸ்தலருடைய பிரசங்க காலங்களில் அவர்கள் பயன்படுத்தியது பழைய ஏற்பாடு மட்டும்தான். ஆனா அவர்களை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் பேசின தேவ வசனம் அப்படியே வளர்ந்து பெருகியது, இன்க்ரீஸ் ஆகுது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்ல வளர்ச்சி அடைவதுதான் இன்றைக்கு பிரசங்கமும் அதை மையமாக வைத்துதான் இருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாக தான் இருக்கிறது. இன்றைக்கு ஜெபிக்கிற மக்கள் அல்லது ஜெப குறிப்புகளை சொல்லுகிற மக்கள் என்ன சொல்றாங்க? வீடு இல்ல, எங்களுக்கு வீடு வேணும். நல்ல வேலை இல்ல, எங்களுக்கு வேலை வேணும். பொருளாதார குறைபாடு இருக்கு, எங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும். கல்வியில முன்னேற்றம் வேணும். அயல் நாடுகளுக்கு வேலைகளுக்கு செல்லணும். இது போல உலக பிரகாரமான காரியங்களை பற்றிய எதிர்பார்ப்பும் அதை பற்றிய வளர்ச்சி, இதுதான் மக்களுடைய அதாவது நோக்கமாக எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் வளர வேண்டும். கர்த்தருடைய வசனம் பெருக வேண்டும். வேத வார்த்தையில் முன்னேற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அறிகிற அறிவு பெருக வேண்டும். இது போன்றதான சிந்தை இந்த கால கிறிஸ்தவரிடத்திலே மிகவும் குன்றி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். கர்த்தருடைய வசனம் எல்லா காலத்திலும் வளர்ந்து பெருகும். வேத வார்த்தையை யாரும் தடை பண்ணிட முடியாது. நீரூற்றை எப்படி அடக்கி வைக்க முடியாதோ, பாய்ந்தோடுகிற வெள்ளத்தை எப்படி தடுத்து விட முடியாதோ, எப்படி காட்டு தீயை அவ்வளவு சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியாதோ, காற்றின் வேகத்தை யாரால் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாதோ, அதை போல ஆண்டுடைய வசனம் வளர்ந்து பெறுவதை யாரும் தடை பண்ணிவிட முடியாது. அதற்கு உதாரணம் தான் இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். சில வார்த்தைகளை, சில குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். வேத வார்த்தை எப்பொழுது வளர்ந்து பெருகிற்று? சபையிலே தேவ ஜனங்கள் துன்பப்படுத்தப்பட்ட பொழுது, துன்புற்ற பொழுது. உலக பிரகாரமாக அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாக துன்பங்கள் சபையில் வருமானால், தேவ ஜனங்களுக்கு துன்பங்கள் பாடுகள் வருமானால், அவைகள் என்ன செய்ய முடியாதுன்னா தேவ வசனம் வளர்ந்து பெருகுவதை தடுத்து விட முடியாது. துன்பங்கள் எந்த ரூபத்தில், எந்த கோணத்தில், எந்த நிலையில் வருகிறது என்பதை நம்மால் யூகிக்க முடியாது. சத்துரு எய்கிற அக்கினி ஆஸ்திரம் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்முடைய அனுதின விசுவாச வாழ்க்கையில் நமக்கு வருகிற துன்பங்களில் வேத வசனம் நமக்குள் வளர்ந்து பெருக வேண்டும், நம் மூலமாய் வளர்ந்து பெருக வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை தவிர
வேத வசனம் பிரபலம் அடைய வேண்டும் என்பதை தவிர வேறொரு நோக்கம் சபைக்கும் தேவ ஜனங்களுக்கும் இருக்கக்கூடாது. இப்ப சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். இப்ப தேவ ஜனங்களை மனிதர்கள் துன்பப்படுத்துறாங்க, பிசாசு துன்பப்படுத்துகிறான். இங்க ராஜா, அதாவது உயர் பதவியில ஆளுகை அதிகாரத்தில் உள்ளவர்கள் தேவ ஜனங்களை துன்பப்படுத்துறாங்க. இப்படி எந்த வகையில் துன்பம் வந்தாலும் ஆண்டுடைய வார்த்தையினுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணிவிட முடியாது. அடுத்தது 2 சொல்லுகிறது, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். தெளிவா அப்படி நம்ம படிச்சு வந்தோம்னா, யாக்கோபு 2வது ரத்த சாட்சி. முதல் ரத்த சாட்சி கல்லெறிந்து கொல்லப்படுகிறார், அவர் ஸ்தேவான். 2வது ரத்த சாட்சி யாக்கோபு, இவர் பட்டயத்தாலே கொல்லப்படுகிறார். பரிசுத்தவான்களுக்கு வருகிறதான உபத்திரவங்கள் எந்தெந்த நிலையில் வரும் என்பதை முதல் நூற்றாண்டில நீங்க பட்டியல் போட்டு படிச்சீங்கன்னா எப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி சபை கிறிஸ்தவர்கள், முதல் 3 நூற்றாண்டுகளில் தேவ ஜனங்கள் அனுபவித்த பாடுகள், அவர்கள் சந்தித்த மரணத்தை நாம் உற்று கவனித்து பார்க்கும் பொழுது நம்ம எந்த விதமான பாடுகளை அனுபவிக்கவே இல்லை. இன்றைக்கு நமக்கு வருகிறதான சிறிய சிறிய போராட்டங்கள், சிறிய சிறிய குளறுபடிகள், இதையே நாம் பெரிதுபடுத்தி நான் ரொம்ப பெரிய பாடு அனுபவிக்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலங்களில் இன்றைக்கு தேவ ஊழியர்கள் கொல்லப்படுவது, அநீதியாய் தேவ ஊழியர்கள் நடத்தப்படுவதால் நம்முடைய காலங்களில் பெருகி போச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மரக்கான அருகாமையிலே கூவத்தூர் என்கிறதான இடத்திலே கிதியோன் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியர் கொலை செய்யப்பட்டு தேவாலயத்திலேயே அப்படி தொங்கவிடப்பட்டிருந்தார். செய்தித்தாளெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஊழியர்கள் கொல்லப்படுவது என்பது நம்முடைய காலங்களிலும் இப்ப தொடங்கிடுச்சு. வட இந்தியாவிலே இன்னும் பல இடங்கள்ல நடந்தாலும், பிலிப்பைன்ஸ் நாட்டிலே பிலிப் என்கிறதான வாலிபர் சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த டிரைபல்ஸ் சொல்லும்படியே அமெரிக்காவிலிருந்து போகிறார். அவர் அம்பு இது கொல்லப்படுகிறார். இது போன்ற சம்பவங்கள் மலிந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இன்னும் அது அதிகரிக்கலாம். இப்படி ஒரு ஊழியரை கொல்லுவதனால, ஒரு ஊழியரை தாக்குவதனால, விசுவாச மக்களை அச்சுறுத்துவதனால ஆண்டுடைய வார்த்தை வளர்ந்து பெருகுவதை எவனாலும் தடை பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தது 3வது 4வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியிலே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். இந்த துன்பத்தினுடைய ஸ்டேஜ் பாருங்க. முதல் வசனத்துல சபையில சிலர் துன்பப்படுத்தப்படுறாங்க, முதலாவது. அடுத்து 2வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய யாக்கோபு பட்டயத்தால் கொல்லப்படுறாரு. அடுத்து 3வது பாருங்க, பேதுரு கைது செய்யப்பட்டு சிறையில மிக பலத்த காவலுக்குள்ளே வைக்கப்படுகிறார். 4 வகுப்புகளை ஏற்படுத்தி எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த மனிதன் தப்பிக்க கூடாது என்பதற்காக இவ்வளவு பாதுகாப்பை ஏற்படுத்தி வைக்கிறார். சிறையிருப்பு, துன்பம், மரணம், 3வது சிறையிருப்பு. சிறையிருப்பில தேவ ஊழியர்கள் அடைக்கப்படுவதனால ஆண்டுடைய வார்த்தையை கட்டி வைத்து விட முடியாது. பேதுருவை சிறையில் அடைப்பதனால கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகாமல் இருக்க போவது இல்லை. அப்படி நினைச்சுக்கிறாங்க. சுவிட்சர்லாந்து நாட்டிலே வால்டர் என்கிற ஒரு இருந்தான். அவன் சொன்னான், நான் மட்டுமே
இந்த பரிசுத்த பைபிளை இல்லாமல் செய்து விடுவேன் என்று அவன் சொன்னான். சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனிவா என்கிற நகரத்தில். இப்போ சில வருஷங்களில் அவன் மரணம் அடைந்து விட்டான். அதற்கு பின்பு எந்த இடத்துல, எந்த நகரத்துல, எந்த பில்டிங்ல இருந்து பைபிளை நான் மட்டுமே இல்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று சொன்னானோ, அதே இடத்திலிருந்துதான் ஜெனிவா வேதாகம சங்கம் உருவாயிற்று. வேத வார்த்தை வளர்ந்து பெருகுவதை என்ன செய்ய முடியாதுன்னா யாராலும் தடை செய்ய முடியாது. இப்ப பேதுரு சிறைச்சாலை அடைச்சாச்சு. இந்த சிறையிருப்பு என்பது பல ரூபத்தில் வரும். இப்ப நமக்கு ஸ்ட்ரைட்டா இப்ப இது ஜெயில், எழுத்து ரீதியாகவே ஜெயில்ல பேதுரு இருக்கார். சில இன்றைக்கும் வட இந்தியாவில் பல தேவ ஊழியர்கள் காரணமே இல்லாமல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 10 ஊழியர்கள் சிறைச்சாலை அடைக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தையை தடை பண்ணிட முடியாது. ஒரு 100 தேவ மக்களை சிறைச்சாலை அடைக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தையை கட்டி வைத்து விட முடியாது. இப்ப நமக்கு வர சிறையிருப்பு வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை வியாதி என்பது சிறையிருப்பாக இருக்கும். பொருளாதார பற்றாக்குறை, வறுமை என்பது சிறையிருப்பாக இருக்கும். ஏழ்மை, இன்னும் பலவிதமான சுற்றிலும் உள்ள மக்களால் வருகிற எதிர்ப்பு, குடும்பத்தில் உள்ளதான பிரச்சனை, இப்படி பலவிதமான சிறையிருப்புகள் நமக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்து பெருகிக் கொண்டேதான் இருக்கும். 4வது குறிப்பு 5வது இருக்கு. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அன்பானவர்களே, தேவ ஜனங்கள் ஊக்கத்தோடே ஜெபிப்பதனாலும் கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகும். இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாம் நெகட்டிவ். சபையில துன்பம் வருகிறது, ஊழியர் வெட்டி கொல்லப்படுகிறார், இன்னொரு ஊழியர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்துட்டு தான் இருக்கும். இது ஆதி சபையில் உள்ளதான தேவ மக்கள் அவர்களுடையதான பொறுப்பை சரியா செயல்படுத்துறாங்க. பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டன்னு தெரிஞ்சாச்சு. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். சிறையிருப்பில் உள்ளவர்களுக்காக, அடிமைப்பட்டிருக்கிறவர்களுக்காக தேவ ஜனங்கள் என்ன பண்ணணும்? வேத வார்த்தை வளர்ந்து பெருகும்படி ஊக்கத்தோட ஜெபிக்க வேண்டும். நம்ம குடும்பத்துல சிலர் சிறைப்பட்டுலாம். சிறைனா பலவித பாவ அடிமைத்தனத்தில், பிசாசின் அடிமைத்தனத்தில், என்னென்ன அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்காங்களோ எல்லா அடிமைத்தனமும் சிறைதான். அப்படிப்பட்டதான அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் விடுவிக்கும்படி தேவ ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த காலங்களில சுவிசேஷம் அறிவிப்பு என்பது மிகவும் குறைந்து விட்டது, மிகவும் குறைக்கப்பட்டு விட்டது. எல்லா இடங்களிலும் விடுதலையோடு போய் கைப்பிரதி கொடுக்கவோ, திறந்த வெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவோ இன்றைக்கு அனுமதி இல்லை. சில இடங்கள்ல சில கிராமங்கள் அனுமதி இருக்கு. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நானும் கூட ஒரு கிராமத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக பிரசங்கம் பண்ணேன். இன்றைக்கு எல்லாம் எதிர்ப்பாக இருக்கிறது என்று அப்படியே நாம் முடங்கி கிடக்காமல், நாம் இருக்கிற இடத்திலே ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். ஆத்துமாக்கள் மனம் திரும்பும்படி நாம் இருக்கிற கிராமம், நாம் இருக்கிற பட்டணம், நாம் வசிக்கிற தெரு, நம்மை சூழ்ந்திருக்கிறதான இனஜன பந்துக்கள், இவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பை அறிய வேண்டும் என்பதற்காக, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அதிக ஊக்கத்தோடே நாம் ஜெபித்தோமானால் கர்த்தர் என்ன செய்வார்னா அவருடைய வார்த்தையை வளர்ந்து பெருக செய்வார். நீ 6ஆம் வசனம் முதற்கொண்டு கீழே வாசித்தீங்கன்னா, இந்த ஊக்கமான ஜெபம் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறது. ஆனா பேதுரு உறங்கிக் கொண்டிருக்கிறார். பேதுரு இப்பொழுது சிறைச்சாலையை ஜெபிக்கவில்லை. பேதுரு இப்பொழுது சிறைச்சாலையிலே பிரசங்கம் பண்ணவில்லை. அவர் விழித்திருக்கவில்லை. மாறாக அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுரு என்ன செய்றாரு? விடுதலையாக்குகிறார். அன்பானவர்களே, சிறைப்பட்டு போன
பல தேவ மக்கள் கர்த்தருடைய மக்களுடைய உறுதியான ஜெபத்தாலே விடுவிக்கப்பட முடியும். இந்த சிந்தை நம்ம இடத்துல வேண்டும். நாம நம்முடைய நம்முடைய கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? அவங்க விடுதலை பெற மாட்டாங்க. என் குடும்பத்துல உள்ளவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என் இனஜன பந்துக்கள் இயேசுவிடத்துல வரமாட்டாங்க. என்னுடைய கிராமம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது. அவங்க எல்லாம் பெரிய அடிமைத்தனத்துல இருக்காங்க. பெரிய பாவ கட்டில் இருக்காங்க. சிறையில் இருக்காங்க. அவங்க விடுவிக்கப்பட வாய்ப்பில்லை என்கிற கன்க்ளூஷனுக்கு என்கிற முடிவுக்கு வருவதற்கு நாம் யார்? இவர் ரோம அரசாங்கத்தின் உயர் பதவியில் உள்ளதான யூதேயா தேசத்து ஆளுநராகிய ஏரோதினால் சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் பேதுரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா காவல ஸ்ட்ராங் பண்றான். 4 வகுப்புகளின் கீழே வச்சு எந்த காரணத்தை கொண்டும் பேதுரு வெளியே உடனே முடிவு பண்றான். ஒருத்தரை விடுதலை ஆக்குவதும் விடுதலை ஆக்காமல் இருக்கிறோம். இந்த முடிவு இந்த டிசிஷன் கட்டளத்தில் இருக்கிறது. ஆண்டவரால யாரையும் விடுதலையாக்க முடியும். அப்போ அதற்கு தேவை தேவ ஜனங்களுடைய ஊக்கமான ஜெபம் தேவை. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்முடைய குடும்பத்தில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படும்படி எவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். எத்தனை தடவை நீங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சிருப்பீங்க. உங்கள் கிராமத்தில் உள்ளவர்கள் மனம் திரும்பும்படி எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்றோம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்து பெருகுவதற்கு ஊக்கமான ஜெபம் அவசியமாயிருக்கிறது. இப்போ என்ன நடக்கிறது என்றால், அடுத்தபடியாக 22, 23 வசனங்களில் குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தார். அவன் புழு புழுத்து இறந்தான். சபையை துன்பப்படுத்திய, யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்த, பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்த இந்த யூதேயா நாட்டு ஆளுநராகிய ஏரோது இப்பொழுது கர்த்தருடைய தூதனால் அடிக்கப்பட்டு அங்கே கொல்லப்படுகிறான். அடுத்த வார்த்தை அப்படி எழுதியிருக்கு, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆண்டுடைய வார்த்தை வளரக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய வசனம் பிரபலப்படுத்த கூடாதபடிக்கு இடையூறு செய்கிறவர்களை நாம் ஒண்ணும் செய்ய தேவையில்லை. அவளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல் தங்களுக்கு சுய மகிமையை யார் எடுத்துக் கொள்வார்களோ அவர்களை கர்த்தர் அடிப்பார் என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணம். அன்பானவர்களே, அப்போ எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவனுக்கு மகிமை செலுத்தினால் அவருடைய வசனம் என்ன செய்யும்? தேவ வசனம் வளர்ந்து பெருகும். அப்படி ஆண்டுடைய வார்த்தைக்கு அல்லது கர்த்தருடைய வல்லமைக்கு மகிமை செலுத்தாவிட்டால் அவர்கள் என்ன செய்வாங்க? தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். தேவ வசனம் வளர்ந்து பெறுவதற்கான காரணங்கள் நாம படிச்சோம். சபையில துன்பம் வந்துச்சு, ஆனா கர்த்தருடைய வார்த்தை பெருகும். சபை, அதாவது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கொல்லப்படுகிறார், கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்து பெருகும். பேதுரு சிறையில் அடைக்கப்படுகிறார், கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்து பெருகும். சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள், கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்து பெருகும். பேதுரு விடுவிக்கப்படுகிறார், கர்த்தருடைய வார்த்தை வளர்ந்து பெருகும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் எதிர்த்து இருக்கிறவர்களை தூதன் அடித்து அவன் புழு புழுத்து சாவான். அப்பொழுது தேவவசனம் வளர்ந்து பெருகும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் வளர்ந்து பெருகும்படி நாம் அர்ப்பணிப்போம். அதற்கான விலை என்ன என்பதை நாம் கண்டு இந்த வசனங்களில் உள்ள அந்த விலை கொடுக்க நாம் தயாராக இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார், சபையில் செய்வார், ஊழியத்தை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.